இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். வெல்கம் டு டே 44 ஆஃப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் நியூ காம்போசிஷன் கிரியேட் பண்ணிட்டு சாலிட் கிரியேட் பண்ணிக்கோங்க. சாலிட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. தென் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போயிட்டு சிசி பேஜ் டர்னிங் எஃபெக்டை உங்கள் சாலிட் எனேபிள் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்ஸ் கார்னர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. தென் ஃபோல்டிங் ரேடியஸ் 75 செட் பண்ணிக்கோங்க. தென் பொசிஷனில் ஃபியூ ஃப்ரேம்ஸ் போயிட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். பொசிஷன் கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு தென் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் வந்து 0 வச்சிங்கன்னா அந்த டேனிங் எஃபெக்ட் என்ன வரும். தென் அதே லேயரை டூப்ளிகேட் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்த சைடு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதில் வந்து உங்களுக்கு இந்த சைட் டேன் பண்ணோன்னா அதே மாதிரி கண்ட்ரோல்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீ ஃப்ரேம்ஸையும் ஸ்டார்டிங் இருக்கக்கூடிய சேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அந்த எனேபிள் ஆயிரும். ஈஸி யூஸ் பண்ணிவிட்டு தென் அப்லோட் பண்ணால் போதும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா ஜிபி கிரியேஷனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.